निताय गौर राधे श्याम हरे राम। निताय गौर राधे श्याम हरे राम। हरि 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 बोल प्रेम दाता निताय बोल। हरि 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 बोल प्रेम दाता निताय बोल। निताय गौर राधे श्याम हरे राम। निताय गौर राधे श्याम हरे राम। निताय गौर राधे श्याम हरे राम। हे गौरांग प्रभु की जय। समस्त सदाचार्य वृंद की जय। यस्य प्रसादात् भगवत् प्रसादः यद प्रसादात् न गतिर्कुतोऽपि ध्यायन् स्तुवन्तस्य यशस्त्रसन्ध्यं ध्यायन् स्तुवन्तस्य यशस्त्रसन्ध्यं वन्दे गुरो श्री चरणारविन्दं वन्दे गुरो श्रीचरणारविन्दम्। यस्य प्रसादात् अज्ञोऽपि सद्यः यस्य प्रसादात् अज्ञोऽपि सद्यः सर्वज्ञतां व्रजेत् स चैतन्यदेवो मे स श्रीचैतन्यदेवो मे स श्रीचैतन्यदेवो मे भगवान् संप्रसीदतु भगवान् संप्रसीदतु भगवान् संप्रसीदतु। देख देख गोरा गुणमणि देख देख गोरा गुणमणि करुणायक हो विहिमिलायल आनी करुणायको विहिमिलायल आनी देख देख गोरा गुणमणि कुंदन गणया कलेवर कांति प्रतियंगे अविरल पुलको माती प्रेम मरे डर डर लोचन चाय कदहु मंदाकिनी दही दही आय देख देख गोरा गुणमणि देख देख गोरा गुणमणि जपि जपाए मधुर निज धाम गाई गावो आए अपन गुणगान नाची नचावो ये बधिर जड़ अंदर नाची नचावो ये बधिर जड़ अंदर कदी हुन बैंको ये क्षण प्रबंध देखे देखे गोरा गुणमणि देख देख गोरा गुणमणि अपहि बोरी भुवन करु भोर निज पर नाही सभारे देई गोर बासल प्रेम अखिल नर नारी बासल प्रेम अखिल नर नारी गोविंद दास कहे जाऊं बलिहारी गोविंद दास कहे जाऊं बलिहारी
देखे देखे गोरा गुणमणि देखे देखे गोरा गुणमणि करुणायको विहि मिलायल आनी करुणायको मिलायन आनी जय गौरचंद्र जय सचिनंदन जय सचिनंदन जय गौरचंद्र जय सचिनंदन जय गौरचंद्र गौर हरि हरि बोल प्रेमदाता निताय बोल हरि हरि बोल प्रेमदाता निताय बोल गौर हरि हरि बोल प्रेमदाता निताय बोल जय गौरंग महाप्रभु की जय बोला सब संतन की जय पुण्यानिमान परम भागवतान स्मरामि என்கின்ற ரீதியிலே சைத்தன்ய லீலாமிருதம் பாகம் 4 யதாமதி யதாசக்தி மகாபிரபு நிமாயி பண்டிட்டாக மிளிரும் இக்காலத்திலே அவருக்கு முதல் திருமணம் நடந்து அவர்கள் இல்லற வாழ்க்கையிலே காலடி வைத்த நன்னாளிலே நாம் நிறுத்தி இருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை இனி காண இருக்கின்றோம். தத்வாரா உயர்ந்த கௌரபக்த விருந்தத்திலே நாமும் ஒருவராக இருந்து திளைப்போமாக. மகாபிரபு தர்க்க நூல் ஒன்றை எழுதினதை நாம் கண்டோம். அதை கங்கார்ப்பணம் செய்ததையும் கண்டோம். திருமணம் செய்து கொண்டார் லக்ஷ்மி என்ற ஒரு மகதியை. மகாபிரபு உயர்ந்த பட்டானை அடைந்து அந்த நாட்களிலே ஒரு இளவரசன் போல் தெருக்களிலே சுற்றி வருவார். வாயிலே உயர்ந்ததான சுகந்தம் மிக்க கற்பூர தாம்பூலம் திவ்ய சந்தனங்களை பூஷித்து ஆடை ஆபரணங்களெல்லாம் பூசிக்கொண்டு ஒரு இளவரசனுக்கு தொல்லியனாக ஜொலிப்பார். நவத்வீப பட்டணத்திலே அப்பொழுது ஒரு முசல்மான் அவனை நீக்கி ஒரு இந்து மன்னன் பட்டயம் அடையப் போகின்றான் என்று ஒரு காலத்திலே ஒரு காலகணிதனான ஜோதிடன் ஒரு கூற்று கூறியிருந்தான். இதனை நம்பினர்கள் அந்த ஊர் நகரத்து ஜனங்கள். இதை நம்பிய அந்த நகரத்தார் அப்படியாவது அரசனாக வருவன் நம்மை சென்றவனாக இருக்கலாகாதா என்ற ஒரு ஏக்கம் இருந்த பொழுது பிரபுவான கிருஷ்ண சைத்தன்யரிடத்திலே இவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட சென்ற வண்ணம் இருந்தனர். அத்துணை அழகு மிக்கதான அழகு பேர் ஒளி சொட்டும் அங்க பிரத்யங்க சௌஷ்டவ நிரம்பியதான அவருடைய திருமுகம், அவருடைய திருமுக விலாசம், கருணை பொழியும் கண்கள், தீர்க்கமான நாசிகை, உயர்ந்ததான குவைப்பழம் போன்ற சிவந்த திரு அதரம், நீண்ட கைகள், நீண்ட தொடைகள், உயர்ந்த உருவம், அழகான மெல்லிய திருமேனியை, கௌராங்க திருமேனியை காட்டுமா போல் அமைந்த மெல்லிய மேலாடை இவ்வாறு அணிந்து கொண்டு அவர் வலம் வருகையிலே சிலர் சைத்தன்யருக்கு பகைவராகவும் இருந்தனர். காரணம், சிறு வயதிலேயே 14-15 வயதுக்குள்ளாக ஒரு மகா பண்டிதனாக அவர் உருவெடுத்ததை ஜீரணிக்க இயலாது தவித்தனர் சிலர். அதனால் இவர் இவ்வாறு பட்டாடை ஒழித்து கொண்டு வருவதும், ஏழை நிலையிலே இருந்த அவருடைய தந்தையாரின் நிலையை அறியாமல் இவர் இருந்தாரே, இது கடவுளுக்கும் பொறுக்காத விஷயமாயிற்றே என்று, இது ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இவனை துன்பத்தில் ஆழ்த்தும், கல்வி கற்றவனான பின்னும் இவ்வாறு இவன் இருக்கலாமா என்று பரிகாசம் செய்த வண்ணம், கிண்டல் செய்த வண்ணம், கேலி செய்த வண்ணம் மக்கள் இவருக்கு பின்புறமாக பல்வேறு பேச்சுக்களை எழுப்பிய வண்ணம் இருந்தனர். தனக்கு பின்னால் நடப்பது அனைத்தும் சர்வஜனார பிரபுவுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. ஆயினும் அவர் லவலேசமும் பொருட்படுத்தவில்லை. சந்தனை பார்த்து நாய் குறைத்தால் என்ன, அல்லது சந்தனை பார்த்து அதை களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று துர்கந்தங்களை நாம் அனுப்ப தூக்கி எறிய எழ முடியுமா? அதுபோல் நமக்கும் இதற்கும் சம்பந்தமே லவலேசமும் இல்லை என்ற நிலையிலே பிரபு இருந்தார். அப்பொழுது வைணவ சமயத்திலே யாராவது முதிர்ந்த வைணவராக இருந்தால் அவர்களை கேள்வி கேட்டு தொந்தரவு செய்து அவரை பரிகாசப்படுத்துவது என்பது லீலையாக இவர் செய்து வந்த விளையாட்டான விஷயம். அவ்வாறு தர்க்க நூற்புலமையிலும் பெரும் புலமை கொண்ட பண்டிதர்களையும் அவர் ஒரு கண நேரத்திலே தன்னுடைய தர்க்கவாதத்தினாலே அவர் ஜெயித்து விடுவார். எனவே ஒரு நாள் தங்களுடைய மாணாக்கரோடு அவர் வீதி வழியே வந்திருக்கும் பொழுது அந்த ஊர் நகரத்து மக்களின் கண்கள் அனைத்தையும் பறிக்குமா போல் பேரழகு சுட்டும் இந்த திருவருத்திலே மனமும் சித்தமும் லயித்த வண்ணம் நகரத்தார்களும் குடும்பிகளும் சிறுவர்களானே ஆனாலும் பாலிகைகள் ஆனாலும் இவர் மேல் லோகம் கொண்டு இவர் பின்
சென்ற வண்ணம் இருப்பர். சைத்தன்ய பிரபு மாணவர்களோடு வருவதை கண்டு ஒரு நாள் ஒரு வைணவர், முகுந்த தத்தர் என்று பெயர், அவர் நமக்கேன் வம்பு என்று அவர் வரும் வழியிலிருந்து விலகி ஏதோ ஒரு பக்கம் சென்று தப்பிக்க எத்தனித்தார். ஏன் முகுந்த தத்தா ஓடுகின்றீர், வாரும் என்று கூப்பிட்டார். நான் நாத்திகன் போல் பேசி தெய்வ பக்தி கொன்றி இருக்கிறேன் என்று உமக்கு சந்தேகமா? நானும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் வைணவோத்தமனாக ஆவேன் என்று கூறினார். ஓய் முகுந்த தத்தரே, அது நடக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை, நீயும் பார்ப்பீர் என்று கூறி எல்லாரையும் நகைக்க வைத்தார் பிரபு. ஒரு நாள் கதாதரர் என்று ஒரு உத்தமாதிகாரி, அவர் ஏழை, வாழைக்காயை விற்று ஜீவனத்தை நடத்தி வந்தார். அவரும் நல்ல நூற்புலமை உடையவராக இருந்தார். அவருடன் சொற்போருக்கு அழைத்து அவரையும் ஒரு கண நேரத்திலே வென்றுவிட்டார் பிரபு. சைத்தன்யருக்கு தன் தந்தைக்கு நண்பரும் சிறந்த வைணவருமான பாசர் என்று ஒரு நண்பர். அவர் ஒரு நாள் இவரை கண்டார். ஏனப்பா இது, வீணாக சொற்போர் புரிகின்றாய், வைணவர்களை கேலி செய்கின்றாய், நீ அல்லவா வைணவத்தை பரிபாலிக்க வந்தவன், நீ இவ்வாறு இருக்கலாமா? உன் மேன்மைக்கு இது தகுமா? நீ படித்த படிப்பு என்ன? உன்னுடைய மேதாவிலாசம் என்ன? உன்னுடைய ஆன்மசக்தி என்ன? எதையும் அழியாத ஒரு பாவனனை போல் ஒரு வைணவோத்தமர்களை கேலி செய்து கிண்டல் செய்து இதனால் இந்த இளம்பருவத்தின் செயல் என்று ஒதுக்க முடியும். ஆனால் அது ஒரு தோஷமாக கருதப்படுகின்றது. எனவே யோசித்துக்கொள், நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும். நீ ஒரு பெரிய வைணவோத்தமனாக இந்த உலகை வலம் வரும் நாளை நான் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கின்றேன் என்று பாசர் கூறியதையும் சிரித்த வண்ணம் மறுத்துவிட்டார் பிரபு. ஈஸ்வரபுரி என்ற ஒரு மகாத்மா, பெரும் துறவி, வைராக்கியத்தின் ஓர் இருப்பிடம், ஞானத்தின் ஆஸ்பதம், மகான்களெல்லாம் சென்று தொழும் திருவடியை உடையவர், தான் இருக்கும் இடத்தை தெரியாமல் வைத்துக் கொண்டிருந்தாலும் கண்ணன் பொல்லாதவன் அல்லவா? இது போன்ற மகாத்மாக்களை எளிதில் மற்றவர்கள் கண்களிலே பட்டு அவர்களுக்கு ஒரு ஞான பீஜத்தை இவர் வாயிலாக விதைக்கும்படி செய்து விடுவான். அப்பொழுது அவர் யாதிருச்சிகமாக ஒரு நாள் கிருஷ்ண சைத்தன்யரை பார்க்கும்படியாக நேரிட்டது. சைத்தன்யரின் வடிவத்தை பண்டு மனதிலே சொல்ல முடியாத பேர் ஆவலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இன்பமும் நீடு இணையில்லாத ஒரு நிலைக்கு வரை தள்ளியது. சந்தோஷப்பட்டார். இதுவும் என் பிரபு கிருஷ்ணனுடைய அனந்த அவதாரங்களிலே இதுவும் ஒன்றுதான் என்று தன் மனதுக்குள்ளேயே கருதி கொண்டார். இந்த சுகுமார சுந்தரன், அவனுடைய பேர் அழகு, அவனுடைய மேதாவிலாசம், அவனுடைய திருவுருவம் ஒரு முறை பார்த்தால் என் மனதை விட்டு அகலவில்லவே, இதென்ன என்று ஒரு எண்ணத்தோடு அவர் அங்கிருந்து மெல்ல நகர நினைத்தார். இவன் மனித உருவு கொண்ட மகாத்மா, இவன் என் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றான் என்றான். அது கண்ணனுடைய சங்கல்பம். கண்ணபிரான் இவருடைய வடிவத்தை காட்டி இரும்பை காந்தம் இழுப்பது போல் என்னை இழுக்க வைத்து விட்டானே, அப்பேற்பட்ட சைத்தன்யம் மிக்கவரா கிருஷ்ண சைத்தன்யர் என்று இவரையே உற்று பார்த்த வண்ணம் இருந்தார். சைத்தன்யர் ஈஸ்வரபுரியை பார்த்தார். நீர் என்னை மருள மருள பார்க்கிறீரே, எதற்காக என்னை ஆராய்கிறீர்கள்? வீட்டிற்கு வாரும், போய் சாப்பிடுவோம், மற்றதெல்லாம் அங்கு பேசுவோம் என்றார். ஈஸ்வரபுரியை மரியாதையோடு வீட்டுக்கு அழைத்து சென்றார். வெகு விரைவிலே அன்னம் பரிபாலித்து அவரோடு நல்லதொரு சக்கிய பாவத்திலே பழக ஆரம்பித்தார். கிருஷ்ண சைத்தன்யர் ராதா கிருஷ்ண பக்தியை இவரின் வாயிலாக அந்த பொன்னான நாட்களிலே அறிந்து கொண்டார். நிகூட பிரேம ரசம், அந்த ஆனந்தம், அதை அறிவது, உணர்வது, உள்ளார்ந்த அனுபவம் பெறுவது, அதற்குண்டான வழிகள், இவ்வாறு ஈஸ்வரபுரியுடன் பல்வேறு காலங்களிலே அவர் அவகாசம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரும் வருவார். இவரும் சென்று அவர் அருகிலே அமர்ந்து ஒரு பூஜ்ய பாவத்தோடு அவருடன் பழகி பல விஷயங்களை கிரகித்தார். இவ்வாறு இருக்கையிலே அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட பாடசாலை நன்கு வளர்ந்து வெளிமாநிலங்களில் எல்லாம் இவருடைய பெருமை பேசப்பட்டு அங்கிருந்தெல்லாம் வித்தியார்த்திகள் வந்து இந்த பாடசாலையை நன்கு அபிவிருத்தி செய்து அழகாக நடந்த வண்ணம் இருந்தது. ஆயினும் இவ்வாறு வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்க, ஈஸ்வரபுரியின் சந்திப்பினாலே இதெல்லாம் எதற்கு என்ற ஒரு எண்ணம் அவருடைய மூளையின் ஒரு பாகத்திலே உதித்த வண்ணம் இருந்தது. இவ்வாறு இருக்கையிலே அவருக்கு வயது 18 ஆகிவிட்டது. கிளை நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வலுத்தது. தாயாரிடம் விடை பெற்று கொண்டு அவர் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார்.
பத்மந்தினி எனும் ஆற்றை கடந்து எதிர்கரையிலே ஓர் சிற்றூரிலே தங்கினார். அவருடைய பெருமை கேள்விப்பட்டு அந்த சிற்றூர்களிலெல்லாம் மகான்கள் பெரியோர்கள் வந்து குழுமி இவரை நமஸ்கரித்து இவரிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். இவருக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களும் செய்ய முன்வந்தனர். இவரிடம் ஒரு ஈர்ப்பு, இவரிடம் இருக்கும் கடவுள் தன்மை, இவரிடம் இருக்கும் ஞானம், உயர் நிலை இவற்றை அறிந்து கொண்டு ஓடி ஓடி வந்து அவர்கள் எல்லாம் இவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஊரிலே தபனமிஸ்ரர் என்று ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரிய வியக்தி இருந்தார். அவர் எந்த கடவுளை வழிபட வேண்டும், எவ்விதம் வழிபட வேண்டும், அதற்கு வழி யாது, வழிமுறை யாது, இதற்கு நான் தகுதியானவனா, அவ்வாறு இவ்விஷயத்தை போதிக்கவல்ல எவரேனும் இந்த பூமியிலே இருக்கின்றார்களா என்ற ஒரு எண்ணத்தோடு அந்தராத்மாவிலே அப்பேற்பட்ட மகாபுருஷரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அவாவியோடு அவர் நிதமும் இரவிலே இறைவனை பிரார்த்தித்து கொண்டு படுப்பார். ஒரு நாள் ஒரு மகாபுருஷர் தேவ உருவம் அவருடைய கனவிலே வந்தது. ஊரிலே வந்திருக்கின்ற சைத்தன்ய மகாபிரபு சாதாரண வியக்தி என்று எண்ணி விடாதே, கடவுளுக்கு சமமானவர், அவரை வழிபட்டால் நீ வேண்டுவன அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று அந்த உருவம் சொல்லிவிட்டு மறைந்து விட்டது. மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் தபனமிஸ்ரர். மறுநாள் காலையிலே தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு ஓடி வந்து சத்திரர் வயதிலே சிறியவரே ஆனாலும் அவருடைய திருவடியிலே பணிந்து நின்றார். அப்பொழுது தபனமிஸ்ரருக்கு ஏகாந்தமாக பெரும் அறிவுரைகளை கூறினார். நீ காசிக்கு செல்ல வேண்டும், நான் அங்கே வந்து உன்னை சந்திப்பேன், நீ அங்கேயே இருந்து கண்ணனை தியானித்த வண்ணம் இரு என்று ஒரு ஆணையிட்டார். இந்த ஆணையை சிரசா வகித்து காசிக்கு சென்றார். அங்கு 12 ஆண்டுகள் பிரபுவின் வருகைக்காக இவர் காத்து கொண்டிருந்தார். கங்கா தீரத்திலே வாழ்ந்த வண்ணம் இருந்தார். கிருஷ்ண சைத்தன்யர் இவ்வாறு தான் தங்கியிருந்த இடங்களிலெல்லாம் ஏகாந்தத்திலே உயர் ஞானிகளை சந்தித்து அவர்களுக்குண்டான அறிவுரைகளை வழங்கிய வண்ணம் அவர் மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வந்து சேர்கின்றார். அப்பொழுது யாதிருச்சிகமாக ஏதோ ஒரு நோயினால் பிடிக்கப்பட்டவளான லக்ஷ்மி எனும் இவருடைய மனைவி இறை அடியை சென்று அடைந்தாள். பெரும் வருத்தம் இவருக்கு ஏற்பட்டது. அவருடைய தாய் சச்சி மாதா பெரும் துக்கத்தில் ஆழ்ந்தாள். அப்பொழுது இவருடைய பெருமையை அறிந்த சீடர்கள், தனவந்தர்கள் அனைவரும் இவரை காண வந்து பல்வேறு உயர் வஸ்துக்களை எல்லாம் தந்து, நன்கொடைகள் எல்லாம் தந்து பாடசாலையில் நடக்க வழிவிட்டனர். காலத்திலே காஷ்மீரத்திலே கேசவ பண்டிட் என்று ஒரு பெரிய புலவன், சாட்சாத் சரஸ்வதியின் உபாசகன், தசதிக்குகளிலும் அவர் ஜெயக்கொடியை நாட்டினான். எங்கு சென்றாலும் அவன் தோளிலே சரஸ்வதி இருந்து வழி கூறுவதினாலே அவனை ஜெயிக்க வழி தெரியாது உண்மையான பண்டிதர்கள் எல்லாம் திக்குமுக்காடினர். அக்காலத்திலே அவன் நவத்வீபத்திலே சைத்தன்யருடைய பெருமையை கேள்விப்பட்டு காஷ்மீரத்திலிருந்து புறப்பட்டு தன் யானை சேனை படாட்டோப்பங்களுடன் வந்து அவ்வூரில் வந்து தங்கினான். என்னுடன் சொற்போர் புரிய எவரேனுக்கும் தைரியம் உண்டோ? நான் ஒரு கால் தொல்லியுற்றால் என்னால் சேர்க்கப்பட்ட அனைத்து தனமும் அந்த பண்டிதனை எடுத்துக்கொள்ளலாம் என்று தப்பறையிட்டு எங்கும் ஒலிக்கும்படி செய்தான். இவரோ கேசவ பண்டிதனுடன் போரிட வேண்டும், சொற்போரிட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்தார். அவனோ சரஸ்வதியின் கட்டாட்சம் மிக்கவன், ஆணவம் மிகுந்தவனாய் இருந்தான். அதனால் அவனை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாள் இவருக்கு தோன்றியது. அங்கு சைத்தன்யர் ஆற்றன்கரையிலே அமர்ந்திருக்கும் வேளையிலே அவனும் அவ்விடம் வந்து சேர்ந்தான். கேசவ பண்டிதர் சைத்தன்யருடன் உரையாடிய வண்ணம் இருந்தார். சைத்தன்யர் மிகவும் வணக்கத்துடன் உடையவர் போல் நடித்தார். இவனுடைய நிலை அவருக்கு உள்ளார்ந்த உணர்வினாலே தெரிய வந்தது. படிப்படியாக பேச்சு வளர்ந்து போய் முற்றிக்கொண்டு விட்டது. ஊரே திரண்டது, சொப்போர் வலுத்தது. கங்கையாற்றங்கரையிலே கங்கையாற்றை வர்ணித்து பாடுமாறு கேசவ பண்டிதர் தனக்கு ஆணையிட்டார். மகாபிரபு கேசவன் இதை எழுதுவார் எவரேனும் உண்டோ என்றார். அப்பொழுது ஒருவர் சைத்தன்யரின் மாணாக்கரே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவன் ஒரு மூச்சிலே 100 பாடல்களை பாடி கங்கையின் பெருமையை அனைவரும் அறியும்படியாக செய்தான். அனைவரும் கரகோஷம் எழுப்பி அவன் பெருமையை பாராட்டினார்கள். மகாபிரபுவிற்கு இவனை தோற்க வைக்க உண்டான அறிவு உள்ளதா என்று அனைவரும் ஐயப்படும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. கேசவ பண்டித பாடிய ஸ்லோகத்தை ஏகசந்த கிராகியான பிரபு
அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டார். அதிலிருந்தே ஒரு சிலவற்றை பொறுக்கி எடுத்தார். அதை கூறி இவர் பொருள் கூறலானார். அப்பொழுது, நான் சொல்லியவை என்னாலேயே திருப்பி கூற இயலாதே, எவ்வாறு தாங்கள் இவ்வனைத்தையும் ஏகசந்த கிராகியாயிருந்து கிரகித்தீர் என்று அவர் கேட்டார். மிகவும் வியந்தார். நான் சரஸ்வதியின் கடாட்ச பலத்தினாலே ஊர் சுற்றி வருகின்றேன், கலைவர்களின் அருள் என்னிடத்தில் இருப்பதினால் இதை ஏற்றினேன் என்று ஒத்துக்கொண்டார். அப்பொழுது ஒரு சில ஸ்லோகங்களில் சொல் நயம், பொருள் நயம், அலங்கார சிறப்பு, லட்சண விதிகள் இவற்றையெல்லாம் எடுத்து கூறி, இந்தந்த இடங்களிலே தாங்கள் கலைநயத்திலிருந்து விலகி இருக்கின்றீர்கள், சொல் நயத்திலிருந்து விலகி இருக்கின்றீர்கள், பொருள் நயத்தில் சில குறைபாடுகள் என்று அடுக்கடுக்காக பிரபு ஒரு 4 ஸ்லோகம் போன சொன்ன உடனேயே காதை பொத்தி கொண்டார். உடனே ஒன்றும் தெரியாமல் வெடித்தால் கண்களிலே தாரதாரையாக நீர். அன்றிரவு கேசவ பண்டிதருக்கு லவலேசமும் தூக்கம் வரவில்லை. உறக்கம் பிடிக்காமல் இங்கும் அங்கும் அலைந்தார். கலைமகளை போற்றி புகழ்ந்தார். கலைமகள் காட்சி தந்தாள். அப்பா, நீ யாருடன் போட்டி போட்டாயே தெரியுமா? சாட்சாத்து கண்ணபிரானுடைய மறு அம்சம் அவர், கண்ணபிரானின் அம்சம். அதனால் அவனுடன் நீ மற்போர் புரிந்து ஜெயிக்க இயலாது. கிருஷ்ண சைத்தன்யர் பெரிய மகான் என்று சொல்லி அவருக்கு உண்மை நிலையை எடுத்து கூறினார். பிரபுவிடம் வாதம் செய்து ஒன்னால் ஜெயிக்க இயலாது, அவர் திருவடிகளை பணிந்து தவம் செய்யப்போ என்று கலைமகள் கூறினாள். தன் தவறை உணர்ந்தார். ஓடி வந்து மறுநாள் விடியற்காலையிலே பிரபுவின் திருவடியை பிடித்து கொண்டு அழுதார். தாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள், நான் என் நிலையில் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அனைத்து தனத்தையும் குருநாதர் திருவடியிலே வைத்துவிட்டு பணிந்து கை கட்டி நின்றார். அப்பொழுது, அவை எல்லாவற்றையும் ஏழை எளியவர்களுக்கு உன் கையாலேயே கொடுத்து விடு. இனி நீ துறவு கோலம் பூண்ட வேண்டும். யார் கண்களுக்கும் அகப்படாத மனித நடமாட்டமே இல்லாத பிராந்தியத்தில் நீ தவம் செய்ய செல்வாய் என்று ஆணையிட்டார். அவ்வாறே அக்கணம் முதல் அவரை பற்றி யாருக்கும் அறியப்படாத இடங்களிலே அவர் இருந்து இறைவனுடன் இரண்டர கலந்தார். இவ்வாறு இருக்கையிலே தாயார் சச்சி மாதா இவருக்கு 2வது திருமணம் பற்றி ஒரு பேச்சை தொடங்கினார். கேசவ பண்டிதனை ஜெயித்ததினாலே சேத்தனுடைய மகா பண்டிதன் என்ற ஒரு பெரும் பெயர் கியாதி எங்கும் நிலைத்தது. சந்தோஷப்பட்டாள் தாயார். தனக்கு 2வது மனைவியாக ஒரு குழந்தை விஷ்ணுப்பிரியா என்று பெயர். அந்த விஷ்ணுப்பிரியாயை தேர்ந்தெடுத்தாள். இவள்தான் அந்த காலத்திலே கங்கையிலே குளித்து நீராடி புத்தாடைகளை உதித்து அங்கு இருக்கின்ற துளசி வனத்திலே ஒரு பிருந்தாவனம் தானே அமைத்து அங்கு விளக்கேற்றி காலையும் மாலையும் இந்த துளசி தேவியை வலம் வந்து நமஸ்கரிப்பாள். ஒரு நாள் அங்கு துளசிக்கு மட்டும் நமஸ்கரிக்கிறாயே, என்னை நமஸ்கரிக்க மாட்டாயா என்று ஒரு நாள் கிருஷ்ண சைத்தன்ய பிரபு அவள் முன் வந்து நிற்க வேறு வழி தெரியாமல் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நமஸ்கரித்தாள். உன் மனத்திற்கேற்ற உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு பதியாக ஒருவன் வருவான் என்று ஆசீர்வதித்தாள். அழகு சொட்டும் பதுமையாக இருந்தாள். சிறு பெண்மணி, சைத்தன்யருக்கு ஏற்ற ஒரு உருவம். அவள் பிரபுவோ அவருடைய தாயாரோ உணவு ஏற்காமல் ஒரு நாளும் ஏற்க மாட்டாள். அப்படி சதிபதிகளாக ஒரு நன்னாளிலே இவர்கள் இருவரும் சேர்ந்து ஸ்ரீ யுகலத்தை, ராதாகிருஷ்ண யுகலத்தை அனுசந்தானம் செய்து அந்த ராதாகிருஷ்ண யுகலத்தின் திருவடிகளே அனன்ய பிரேமை கொண்டு இருவருமாக சேர்ந்து கொண்டு தம்பதிகளாக ஸ்ரீயுகுல ஆராதனையினாலே சந்தோஷமாக திருமண வாழ்வை, இல்லற வாழ்வை துவங்கினர். உலகமே வியந்தது, நதியா கிராமமே வியந்தது, பெங்கால் தேசம் பூராக இவருடைய கிராதி பரவிற்று. இவ்வாறு இருக்கையிலே பிரபு மேற்கொண்டு நடக்க வேண்டிய லீலைகளை மனதிலே அசை போட்டார். அந்த லீலைகளின் உயர்நிலைகள், அதனால் பிரபுவின் பெருமை உலகெங்கும் பேசப்படும் நிலை ஏற்படும் தினம் இவ்வனைத்தும் இனி நாம் வரப்போகின்ற இந்த சுற்றடர்களிலே காண இருக்கின்றோம். ஜெய் போல் கௌராங்க மகாபிரபு கீ ஜெய்.